ஒருத்தரை கொதிக்கிற நெருப்புல போட்டாலும் கொடிய விஷத்தை குடுக்க வச்சாலும் மதம் பிடிச்ச யானைக்கிட்ட விட்டாலும் கடைசியா ஒரு பெரிய கல்லோட சேர்த்து கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் அவர் உயிரோட தப்பிச்சு வந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ புராண கதை இல்ல, இது நம்பிக்கையோட சக்தி. முடியாததையும் எப்படி முடியும்னு ஆக்குச்சுன்னு சொல்ற ஒரு நிஜமான வரலாறு. இந்த கேள்வி தான் அஞ்சலிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட மனசை போட்டு கொடைஞ்சிட்டு இருக்கு. அவளோட டெக்ஸ்ட் புக்ல இருந்த இந்த ஒரு சாப்டரை அவளால நம்பவே முடியல. நெருப்பு, விஷம், யானை, கடல், அடேங்கப்பா, இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையா, இல்ல நம்ம அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு சக்தி இதுக்கு பின்னாடி இருக்கா? வாங்க அஞ்சலியோட சேர்ந்து நாமளும் இந்த கேள்விக்கு பதில தேடுவோம். நம்ம கதையோட ஹீரோ மருள் நீக்கியார் 7ஆம் நூற்றாண்டுல பிறந்தவர். ஆனா அவரோட வாழ்க்கை விடியலை பார்க்கறதுக்கு முன்னாடியே இருட்டு தான் சூழ்ந்திருந்தது. நினைச்சு கூட பார்க்க முடியாத இழப்புகளோட நிழல்ல தான் அவரோட பயணமே தொடங்குச்சு. பாருங்க, அடுத்தடுத்து அடி மேல அடி. முதல்ல அவரோட சகோதரிக்கு நிச்சயம் செஞ்ச மாப்பிள போர்ல இறந்து போறாரு. கொஞ்ச நாள்லயே நோய் வந்து அப்பாவையும் கொண்டு போயிடுது. அந்த அதிர்ச்சியே இன்னும் போகல, அம்மா கணவரோட சிதையிலேயே உடன்கட்டை ஏறிடுறாங்க. இந்த தொடர் துயரங்கள் மருள் நீக்கியாரையும் அவரோட சகோதரியையும் மொத்தமா அனாதையாக்கிடுச்சு. இந்த உலகமே ஒரு மாயின்னு உணர்ந்த அவர் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தேடி வேறொரு பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. இழப்ப மட்டுமே பரிசா கொடுத்த இந்த உலகத்திலிருந்து எப்படியாவது விடுபடணும்னு அவர் நினைச்சாரு. ரொம்ப ஒழுக்கமாவும் கட்டுப்பாடாவும் இருந்த சமண மதம் அவருக்கு ஒரு பதிலா தெரிஞ்சுது. அங்க சேர்ந்த கொஞ்ச நாள்லயே தன்னோட கூர்மையான அறிவால அவர் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு போய் ஒரு தலைவராவே ஆயிட்டாரு. ஆனா விதி அவருக்காக வேறொரு திருப்பத்தை வச்சிருந்தது. அவரோட அறிவோ தத்துவங்களோ அவருக்கு உதவ முடியாத ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. தாங்கவே முடியாத வயிற்று வலி அவரை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சுது. வெறும் உடல் வலி மட்டும் இல்ல, அவர் நம்புன ஆன்மீக பாதையும் கைவிட்டுடுச்சோன்னு உடைஞ்சு போனாரு. தான் நம்புன மதம் கைவிட்ட நிலைமையில அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவரோட சகோதரி திலகவதியார் தான். அவங்க கிட்டயே தஞ்சம்னு போனாரு. அவங்க தம்பிக்கு மருந்து கொடுக்கல, அதுக்கு பதிலா ஒரு மந்திர சாவிய கொடுத்தாங்க. இது சும்மா ஒரு வாயில சொல்ற பிரார்த்தனை மட்டும் இல்லைங்க, இது ஒரு தெய்வீக சக்தியை திறக்கிற ஒரு சாவி. புரியலையா? சரி, இதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பாஸ்வேர்ட் மாதிரி, இல்லனா எல்லா பூட்டையும் திறக்கிற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அதை சரியான முறையில முழு நம்பிக்கையோட பயன்படுத்தினா சாத்தியமே இல்லாத கதவுகளை கூட அது திறக்கும். அதுதான் பஞ்சாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிச்சு கோவில்ல அவர் உருகி பாடின தருணம் இதுதான். ஒவ்வொரு வரியிலையும் தன்னோட வலியையும் சரணாகதியும் கொட்டினார். அவர் தாம் பாடல பாடி முடிச்ச அந்த நொடி அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. பல மாசமா அவரை வதச்ச அந்த கொடிய வலி இருந்த இடம் தெரியாம காணாம போச்சு. இது அவரோட மறுபிறப்பு. இனிமே அவர் சமண அறிஞர் மருள் நீக்கியார் இல்ல, தன் சொல்லாலேயே அற்புதங்களை நிகழ்த்துற சிவனோட பக்தர் திருநாவுக்கரசே. ஆனா அவரோட இந்த மாற்றம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல. தங்களோட சிறந்த அறிஞரை இழந்த சமணர்கள் கோபத்தோட உச்சிட்டு போனாங்க. நேரா பல்லவ மன்னன் கிட்ட போய் திருநாவுக்கரசர் மேல ராஜதுரோக குற்றம் சுமத்துனாங்க. மன்னனும் அவங்க பேச்சை கேட்டுட்டான். இப்போதான் அசல் சோதனையே ஆரம்பிக்குது. மன்னனோட மிரட்டல்களுக்கு அவர் கொஞ்சம் கூட அசரல. ரொம்ப தைரியமா சொன்னாரு, நான் உன்னோட குடிமகன் இல்ல, நான் சிவபெருமானோட அடிமை. இந்த பூமிக்குரிய சட்டமெல்லாம் என்னை கட்டுப்படுத்தாது. இதன் மூலம் தாம் மன்னனோட அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டவன்னு தெளிவா சொல்லிட்டாரு. மன்னனோட கோபம் 4 தண்டனையா வெடிச்சது. ஆனா பாருங்க, ஒன்னும் கூட பலிக்கல. அவரை எரிக்க போட்ட நெருப்புச்சூள அது அவருக்கு ஜில்லுன்னு ஒரு தென்றல் காத்து மாதிரி இருந்துச்சு. அவரை கொல்ல கொடுத்த கொடிய விஷம் அது அவருக்கு தேவாமிர்தமா மாறிடுச்சு. அவரை மிதிச்சு கொள்ள வந்த மதம் பிடிச்ச யானை அது அவரை பார்த்து பணிவா வணங்கிட்டு போச்சு. மன்னனோட மொத்த சக்தியும் அவரோட நம்பிக்கை முன்னாடி தோத்து போச்சு. கோபத்தோட உச்சத்துக்கு போன மன்னன் தன்னோட கடைசி மற்றும் மிக கொடூரமான தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிட்டான். ஒரு நிமிஷம் இத கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. ஆழ்கடல், உடம்புல ஒரு பெரிய கல் கட்டி இருக்கு. சாவு நிச்சயம். ஆனா அந்த இடத்துல இயற்கை விதிகள் எல்லாம் உடைஞ்சு போகுது. ஆமாங்க, அவர் கட்டப்பட்டிருந்த அந்த பெரிய கல் ஒரு தெப்ப மாதிரி மிதக்க ஆரம்பிச்சுது. கடல் அலைகளே அவரை தாளாட்ட அது அவரை பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. அவரோட உயிர் படைச்சது மட்டும் இல்ல, அவரோட நம்பிக்கை அசைக்க முடியாததுன்னு உலகத்துக்கே நிரூபிக்கப்பட்டது. கரைக்கு வந்ததும் அவரோட வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தைகள் இதுதான். இதுல அவரோட முழுமையான சரணாகதியும் அளவே இல்லாத நன்றி உணர்வும் வெளிப்பட்டுச்சு. இதுதான் அவரோட மாற்றத்தோட கடைசி முத்திரை. இந்த அற்புதத்தை நேர்ல பார்த்த மன்னனால நம்பவே முடியல. தன்னோட தப்ப உணர்ந்து அந்த துறவியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். அவரை கொல்ல நினைச்சவன அவரோட சீடனா மாறனான். ஒரே ஒரு மனுஷனோட நம்பிக்கை ஒரு ராஜ்யத்தையே மாத்துச்சு. இவ்வளவு அற்புதங்களை செஞ்சதுக்கு அப்புறமும் அவர் கொஞ்சம் கூட பணிவை இழக்கல. 81 வயசு வரைக்கும் வாழ்ந்த அவர் தன்னோட வாழ்க்கையை சேவைக்கே அர்ப்பணிச்சாரு.
இளம் துறவியான சம்பந்தருக்காக பல்லக்கு சுமந்தது, தங்கம் பெண்கள் ரூபத்துல வந்த சோதனைகளை தாண்டுனதுன்னு அகங்காரத்தை ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு வாழ்ந்து காட்டினாரு. இப்போ நாம திரும்பவும் அஞ்சலி கிட்ட வருவோம். அவ இப்போ இந்த கதைய நம்ப முடியாத சம்பவங்களோட ஒரு லிஸ்டா பார்க்கல, இது ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டின்னு புரிஞ்சுக்கிட்டா. சரி, இந்த கதையில இருந்து நாமளும் கத்துக்க வேண்டியது என்ன? திருநாவுக்கரசர் கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1, நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், நெருக்கடிகள் அது நம்மள அழிக்க வர்றதில்ல, நம்மள மாத்த வர்ற ஒரு வாய்ப்பு. 2, உண்மையான சக்தி வெளியிருந்து வர்றதில்ல, அது நமக்கு உள்ளிருந்து தான் வருது. ஒரு மன்னனோட படைய அவர் ஆயுதத்தால எதிர்க்கல, அசைக்க முடியாத நம்பிக்கையால தான் எதிர்த்தாரு. 3, எல்லாத்தையும் சாதிச்சதுக்கு அப்புறமும் பணிவா இருக்கிறது தான் உண்மையான வெற்றி. இந்த 3 பாடங்களும் அன்னைக்கு மட்டும் இல்ல, நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கைக்கும் பொருந்தும். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. திருநாவுக்கரசர் தன்னோட நம்பிக்கையால ஒரு பெரிய கல்லையே மிதக்க வச்சாரு. உங்க வாழ்க்கையில நீங்க தூக்கவே முடியாத, உடைக்கவே முடியாத கல்லுன்னு நினைக்கிற எந்த விஷயத்த உங்க கண்ணோட்டத்தை மாத்துறது மூலியமா மிதக்க வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.